ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பான களத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில கூட்டணி அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு தீர்க்கமான கூட்டணியா இருக்கு. காங்கிரஸ் அப்பப்போ அதிகார பகிர்வு, அ அங்கீகாரம் அப்படின்னு சில விஷயங்கள கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ அலைன்ஸ் ஒரு மாதிரி ஏடிஎம்கேவும், பிஜேபியும் மட்டும் தான் இருந்தாங்க. பெரிய அளவுக்கு யாரும் வரல. சின்ன சின்ன கட்சிகள் கூட வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பின்னடைவுல இருந்தாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்துட்டு இருந்தது. அமித்ஷா அவர்கள் வருகை, அந்த வருகைக்கு பின்னர் நடந்த சம்பவங்கள் 2 நாள் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். அந்த சந்திப்புல வேலுமணி அவர்கள் போய் அவரை சந்தித்து பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல அப்படின்ற பட்சத்தில், நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்து அவங்க ஒரு ஊழல் பட்டியலை குடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 4,00,000 கோடி அளவுக்கு திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருந்தத நம்ம செய்திகள் வாயிலாக பார்த்தோம். இதுல நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய எல்லா துறையிலும் அமைச்சர்கள் இல்லாம எல்லா துறையிலயும் எவ்வளவு ஊழல் அப்படின்ற விஷயத்த ஒரு லிஸ்ட் போட்டு ஆளுநர்ட்ட குடுத்துட்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலையில பார்த்தீங்கன்னா, இன்பதுரை அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1020 கோடி ஊழல் இருக்கு இல்லையா? உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு அவர்கள் மீது இந்த வழக்க பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அவர் மேல இப்ப பதிவு பண்றதுக்கு வேலைகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற வேலையில, அதற்கு முன்னதாக நடந்த சம்பவம் தான் அதிமுக ஒரு முக்கியமான கூட்டணி நகர்வ எடுத்திருக்காங்க. அதிமுக, பாமக கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கு. இன்று காலையில எடப்பாடி பழனிசாமியும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக இணைந்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாங்க. ஸோ அந்த செய்தியாளர் சந்திப்புல இந்த தடவை இந்த 2026 தேர்தல் 2 தரப்புக்கும் சாதகமான ஒரு கூட்டணி, மக்கள் விரும்பிய கூட்டணி, பாமக விரும்பிய கூட்டணி, அதிமுக விரும்பிய கூட்டணி அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசி முடிச்சிருக்காங்க. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இதுல ராமதாஸ் அவர்களின் நிலை என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல எழுப்பியிருக்கு. ஏன்னா அன்புமணி அவர்கள் கூட இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட அன்புமணி அவர்களுக்கு 17 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா இதுவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. போட்டி தொகுதியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற நிலையில ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும், அவர் யாரை நோக்கி நகரப் போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா அவர் திமுக பக்கம் நகர்ந்தார் என்றால் திருமாவளவன் அங்கிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க பாஜகவும், பாமகவும் இடம்பெறும் கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு. பாமக தான் அன்புமணி தான் பாமக அப்படின்னா, அப்ப ராமதாஸ் அவர்கள் அவர்தான் நிறுவனர். அப்ப அவர் அந்த ஒருவேளை திமுக கூட்டணியை நோக்கி நகர்ந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் வெளியேறுவார். ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த என்டிஏலேயே டிடிவி தினகரன் அவர்களையும் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் நகர்ந்துகிட்டு இருக்கு. காரணம் இந்த தடவை கூட்டணியை உறுதியாக முடிச்சு கொடுத்துடணும். உறுதியா இதுல இருக்கணும் அப்படின்றதுல டிடிவி தினகரனும் உறுதியா இருக்கார். சமீபத்தில் அவருடைய செயற்குழு பொதுக்குழுல பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்தாங்க. அடுத்தடுத்து அவர் பேசிய சில காணொளிகள் பார்க்கும்போது அதிமுக கூட்டணிக்கும் அவர் தயார், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அவர் தயார் அப்படின்ற ஒரு நிலையை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அதிமுக வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய தினம் காலையில் ஆளுநர் சந்திப்பு, இன்றைய தினம் காலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 17 தொகுதிகள் வந்த தகவல் தான், உறுதியான தகவல் இல்லை. கிட்டத்தட்ட 17 தொகுதிகள் வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, அதிமுக இந்த இடத்துல வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அதாவது கடந்த சில நாட்களாகவோ இல்லை மாதங்களாகவோ பேசப்பட்டிருந்தது, தாவேகா கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு, 2ஆம் இடத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்குன்ற மாதிரியான செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் அதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக இப்போ மறுபடியும் அந்த வேகத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாமகவோட கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி, ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கும் அளவுக்கு அந்த நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உறுதித்தன்மைன்னு தெரியல. ஆனால் இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் ஒரு தாமதத்தை குடுக்கலாம். ஏன்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாது, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டால், அதில் மதத்தை புண்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதனால் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அவருக்கு ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. அவர் டெல்லிக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல விஜய் அவர்களை
முடக்குவதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருக்கு. விஜய் வந்து இந்த விஷயங்கள்ல டைவர்ட் பண்ணி விடுறது, ஜனநாயகன், சிபிஐ சம்மன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து திசை திருப்புறதும், இந்த பக்கம் அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி, டிடிவி தினகரன், பாமக அப்படின்னு எல்லாரையும் வந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? இந்த கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி, ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, ஐஜேகே போன்ற கட்சிகளை எல்லாம் உள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து தமிழக அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பா ஆக்கியிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 2 நாட்களாக அதிமுக அந்த பரபரப்பை வந்து கையில வச்சிருக்கு. மீடியாவ வந்து அதிகமான வேலைகள் வந்து மீடியாவுக்கு குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கூட்டணி பற்றிய பேச்சுக்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் பற்றிய பேச்சுக்களாக இருக்கட்டும், அமித்ஷா தான் இதில மிக முக்கியமானவர். அமித்ஷா அவர்கள் வந்து இந்த தமிழக வருகைக்கு பின்னர் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த 2 நாட்கள்லயும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரும் சந்திச்சுக்கவே இல்லை. ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து டெல்லிக்கு பயணம் பண்ணியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இன்று மாலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லிக்கு போறார். இங்க அமித்ஷா அவர்களும், எடப்பாடி அவர்களும் சந்திக்கவே இல்லை. ஆனால் இன்று மாலை எடப்பாடி அவர்களை போய் அமித்ஷா அவர்களை போய் எடப்பாடி சந்திக்க போகிறார் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பா பார்க்கப்படுது. எதற்காக இந்த சந்திப்பு? கூட்டணியை இறுதி செய்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொன்னதாகவும் தகவல். இது இப்போதைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய நகர்வுகள். அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கலாம் அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.